1314வது செய்தியாக இது திருமிதி, இப்னு மாஜா போன்ற பல ஹதீத் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3451 அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மனிதர்கள் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, கலஷ்ரு ஃபஸஇர் லனா, விலைவாசிகள் எல்லாம் அதிகமாகிவிட்டது, விலைவாசிகள் அதிகமாகிவிட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த விலைவாசிகளை குறைத்து தாருங்க அப்படின்னு கேட்டாங்க. விலைவாசிகள் எல்லாம் கூடிட்டு, சாமான் சக்கட்டுடைய பொருட்கள் விலைகள் எல்லாமே அதிகரித்துட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு நீங்கள் இந்த விலைவாசியை குறைத்து தருமாறு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்கள், இன்னல்லாஹ ஹுவல் முஸஇருல் காபிதுல் பாசித்துர் ரஸாக். சுப்ஹானல்லாஹ், இந்த விலைவாசிகள் ஏற்றத்தாழ்வு என்பது அல்லாஹ்வுடைய கையிலே உள்ளது, ஆட்சியாளனுடைய கையில் உள்ள ஒன்றல்ல. இந்த விலைவாசிகள் கூடுவதும் குறைவதும் அது அல்லாஹ்வுடைய வல்லமையோடு தொடர்பட்டது. அவன்தான் அதை அப்படியே குறைய செய்கிறான். அவன்தான் அந்த இரண விஸ்திரணத்தை அவன் அப்படியே அதிகரித்து இந்த சமூகத்துக்கு இலகுபடுத்தவும், இந்த சமூகத்துக்கு அந்த விலைவாசிகளை அதிகப்படுத்தவும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ்வாகத்தான் இருக்கிறான். நாளை மறுமையிலே நான் அல்லாஹுவை சந்திக்குகிற போது எந்த ஒரு இரத்தமும், எந்த ஒரு பொருளாதாரத்துடைய அந்த கூலியை நிர்ணயம் செய்யப்படுகிற அல்லதுக்கு அதற்கு எதிராக எனக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிற அந்த மறுமையுடைய நாளையில், அப்படிப்பட்ட நிலைமையில் நான் அல்லாஹுவை சந்திக்க விரும்பவில்லை என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஒரு மனுஷன் விற்கின்ற விலையை போய் குறைச்சிடப்பா அப்படி என்று சொல்லி அவன் குறைச்சி அவன் பொருளாதாரத்தில் நான் கையடித்து நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அவன் எனக்கு எதிராக வளர்க்கு தொடுகிற நிலைமையில் அல்லாஹுவை நான் சந்திக்க விரும்பவில்லை. விலையுடைய ஏற்றத்தாழ்வும் குறைதலும் உயர்வும் அல்லாஹ்வுடைய கையிலே உள்ளது என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை ஒரு மனிதன் 100% நம்பினால், தனக்கு தெரிஞ்ச தான் பார்க்குறன், இவர் நல்லம் அப்படின்னு யோசிக்கிறோம், இவர் நல்லம் அப்படின்னு யோசிக்கிறோம். எவருக்காவது ஒரு புள்ளடியை போட்டுட்டு வந்தா அவர மனசு என்ன சொல்லும்? ஆட்சி அதிகாரம் எந்த புள்ளடியினால நடப்பது அல்ல, இது அல்லாஹ் தஆலா ஏற்கனவே தீர்மானிச்சுக்கிட்டான். அல்லாஹ் யாரு வந்தாலும் விலை உயரும், யாரு வந்தாலும் விலை குறையும், அது அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டது. இது இந்த நாட்டில் நடக்குகின்ற ஜனாதிபதிகளோடு சம்பந்தப்பட்டது அல்ல, இது அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்டது என்ற ஒரு ஆத்ம ரீதியான திருப்தியோடும் நிம்மதியோடும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு மூமினையும் தவிர வேறு யாருக்கும் இருக்காது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வளவு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆட்சிகளை பற்றி, அதிகாரங்களை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, விலைவாசியை பற்றி, நெருக்கடியை பற்றி அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் திட்ட தெளிவாக நமக்கு அல்லாஹ் பாடம் படித்து தந்திருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைக்கு நம்மட முஸ்லிம் வேட்பாளர்களை ஆதரிக்கின்ற உறவுகளை கொஞ்சம் பாருங்க. இன்றைக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் போனா இவர் ஒரு கட்சியை ஆதரிக்கிறாருண்டா அதில் ஒரு ரூமை போட்டு ஒரு ஆஃபீஸ் ஒன்றை துறந்து ஒரு கிளை என்ற துறந்து முதுகுக்கு பின்னால கொடிகளை ஒட்டி அவர வீட்டிலையும் உருவப்படத்தை ஒட்டி இஸ்லாம் தடுத்த காரியம் எல்லாம் வந்துடும் பாருங்க. நீங்க உருவப்படம் என்பது கூடாது. இவர் வீட்டுல கொண்டு போய் ஒட்டிருப்பார், அவர் ஆதரிக்கிற ஆளு அவர வீட்டை கொடுத்திருப்பாரு உருவப்படம் ஒட்டுறதுக்கு. அவர் ஒரு கட்சியுடைய கொடிக்கு பின்னால இருப்பாரு. அவருக்கு சுபகும் இல்லை, இஷாவும் இல்லை, லுஹரும் இல்லை, மகரிபும் இல்லை. அந்த கிளையில இருந்துட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடை திண்டுட்டு அங்க சிகரெட் அடிச்சுக்கிட்டு, பீடி அடிச்சுக்கிட்டு, சுருட்டு அடிச்சுக்கிட்டு, இன்னும் குடிக்கிறவன்டா அவனுக்கு வேற போத்தல் அதை அடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விளையாட்டோட விடிய 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 டிவி பார்த்துட்டு, படம் பார்த்துட்டு, போன் பார்த்துட்டு அந்த கிளைக்குள்ள கிடந்து இந்த கிளைகள் சாகின்ற நிலைமைகள் தான் இன்றைய அரசியல் களத்தில் முஸ்லிம் சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவோ பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆக்களுக்கும் அவர் ஆதரிக்கின்ற அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு கிளைகளை உருவாக்கி கொண்டு அங்க என்ன இபாதத்தா செய்யறாங்க. அங்க பாவமும் கூத்தும் பலாயும், அவனை பத்தி இவனும், இவனை பத்தி அவனும், அவண்ட பலாயும் இவண்ட பலாயும், ஹசதும் குரோதமும். சுபஹானல்லாஹ், இந்த ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள செய்கின்ற பாவங்கள் இருக்குது.
அதை ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு சாதாரண மனுஷன் பாவம் என்று கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு பழகி போன தேர்தல் காலம் வந்து அப்படித்தான் என்று சொல்ற அளவுக்கு போயிட்டு, அதை தாண்டி நம்முடைய முஸ்லிம் வேட்பாளர்கள், நான் இதுவரைக்கும் அப்படி பேசுறத இந்த இந்துக்கள் அல்லது பௌத்த சகோதரர்களை பார்க்கல தோழர்களே. இஞ்சால ஒருவர் ஏறி நின்று அவர் ஆதரிக்கிற வேட்பாளரை அல்லாஹ் இருக்கிற இடத்துக்கு சமனா கொண்டு வந்து அவன் பேசுறான். அவன் ஆதரிக்கிறவரை இவர் கொண்டு வந்து அல்லாஹ் இருக்கிற இடத்துல வைத்து பேசுவதை பார்க்கிறோம். அவன் இவனுக்கு திட்டி தீர்க்கிறான், இவன் அவனை கல்லன் என்று சொல்றான், இவன் அவனை கல்லன் என்று சொல்றான், இவன் அவன்கிட்ட காசு எடுத்ததாக சொல்றான், அவன் இவன்கிட்ட காசு எடுத்ததாக சொல்றான், இவன் தான் ஜனாசாவை பத்த வச்சன்னு சொல்றான், இவன் தான் ஜனாசாவை பத்த வைக்க போக சொன்னு சொல்றான். அல்லாஹு அக்பர். இந்த முஸ்லிம் சமூகத்தில் ஒரு பார்லமன்ற உறுப்புரிமைக்காக அல்லது ஏதோ ஒரு சொற்ப லாபத்துக்காக அவன் இவனை கொள்ற அளவுக்கு, இவன் அவனை கொள்ற அளவுக்கு குரோதத்தோடும் விரோதத்தோடும் அல்லாஹு தாலா கொடுக்குகிற, அல்லாஹ் நாடினால் கொடுக்கிற, அல்லாஹ் நாடினால் தடுத்து கொள்ளுகிற இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு இன்றைக்கு நாங்கள் சண்டை போட்டுக்கொண்டு இன்றைக்கு முகத்தை பார்த்து சலாம் சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் இந்த தேர்தல் நிலவரங்கள் இன்றைக்கு ஒரு கலவரங்களாக மாறிப்போய் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.